பூஜாதிகள் பித்ருகாரியங்கள்ல நீ துளி கூட அஜாக்கிரதையா இருக்கும். ஜென்மா முழுக்க பகவன் நாமம் சொல்லிட்டு பகவானையே நேர பார்த்தவாள்ல சிராத்தம் பண்ணியிருக்கான். புரந்தரதாசருக்கு வருஷக்கணக்கா பகவான் சிற்றூட பண்ணியிருக்கான், அவர் சிராத்தம் பண்ணியிருக்கான். நாமம் இருக்குங்கிற துணிச்சல நீ சந்தியாந்தனம் பண்ணாம நீ பஜனை பண்ணேன்னா அந்த நாமம் காப்பாத்தாதுங்கிறார். பிறக்கும் பொழுதே ஒரு பிராமணன் 3 கடனோடு பிறக்கிறான். 3 கடன் என்னன்னா தேவகடன், ரிஷி கடன், பித்ருக்கடன். स्वाध्याय प्रवचनाभ्याम न प्रमदितव्यम. உபனிஷத்தானதுனால ரிக்வெஸ்டே கிடையாது, ஆர்டர் தான். பண்ணுன்னா பண்ணணும். நீ ஜாக்கிரதையா இரு, அஸ்ரத்தையா இருக்கக்கூடாது. அடுத்தது என்னன்னா தேவ பித்ருகாரியாபியாம் ந பிரமதிதவ்யம். தேவதைகளுக்கு உள்ள பூஜாதிகள் பித்ருகாரியங்கள்ல நீ துளி கூட அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. அதை சரிவர கரெக்டா பண்ணணும். இப்ப என்னன்னா நல்லா கோபி சந்தனத்தை போட்டுன்னு துளசி மாலையை போட்டுன்னு நாம வஸ்திரத்தை 4-5 இடுப்புல கட்டிட்டு தேவசம் கிடையாது, தர்ப்பணம் கிடையாது, ஒண்ணு கிடையாது. கேட்டா எல்லாம் கலவு சங்கீர்த்திய கேசம்னா வெங்காய பகோடா ஒண்டி சாப்பிட்றான், வெங்காய வடை சாப்பிட்றான், ஹோட்டல்ல சாப்பிட்றான். என்ன கேட்டா இதெல்லாம் என்ன கலவு சங்கீர்த்திய கேசவம், கையை தூக்குறான். ஜென்மா முழுக்க பகவன் நாமம் சொல்லிட்டு பகவானையே நேர பார்த்தவாள்ல சிராத்தம் பண்ணியிருக்கான். புரந்தரதாசருக்கு வருஷக்கணக்கா பகவான் சிற்றூட பண்ணியிருக்கான், அவர் சிராத்தம் பண்ணியிருக்கார். ஏகநாதருக்கு பகவான் பாண்டுரங்கன் சிற்றூட பண்ணியிருக்கான், அவர் சிராத்தம் பண்ணியிருக்கார். நின்ன ஏகநாதர் புரந்தரதாசரோட ஒருத்தர் டாப்ல இருக்கியா கேட்டா எனக்கு துளசி மாலையை 10-15 மாலை போடணும்னா கண்டி போடுறான். அது ஏகப்பட்ட கண்டி, கழுதுல 4 வரகடை கண்டியை போட்டுன்னு 7-8 மாலையை போட்டுன்னு நாமவஸ்திரத்தை கட்டிட்டு கோபி சேப்பு போட்டு அதுக்கப்புறம் கருப்பு போட்டு வரிசையா 4-5 சிக்னல் மாதிரி போடுறான் நெத்தியில. ஒண்ணு கிடையாது. 8 மணிக்கு எழுதுகிறது, பல்லு தேய்க்கிறானோ தேய்க்கலையோ, டீ காஃபி டிஃபன் இதையோ திங்க வேண்டியது. திருப்பி இந்த சினிமாக்காரன் இந்த மேக்கப் போட்டுக்கிற மாதிரி போட்டுன்னு பதனைக்கு போயிட வேண்டியது. இது மாதிரி எல்லாம் நான் அவளை தூஷிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. அப்படி இருந்தா நான் சொல்றது நியாயம்தான். அது யார் இருக்காளோ அவளுக்கு நியாயம். உபனிஷத்து சொல்றது பித்ருகாரியத்தை விடக்கூடாது, தேவகாரியத்தை விட்டுடாதே. நீ என்ன நேரா சாட்சாத்கார ஆனவனா? நீ உனக்கு என்ன ரைட்டு இருக்கு விடுறதுக்கு? போதேந்திரால் சொல்றார், நாமாஸ்தீதி நிஷித்தி விருத்த விருத்தி விகித தியாகவுச்ச. நாமம் இருக்குங்கிற துணிச்சலை நீ சந்தியாந்தனம் பண்ணாம நீ பஜனை பண்ணேன்னா அந்த நாமம் காப்பாத்தாதுங்கிறார், உன்னை ரட்சிக்காதுங்கிறார். போதேந்திராவை விட உனக்கு என்ன நீ பிராமணிக்கனா? நீ அவரோட உஸ்தியா? நீ விடக்கூடாதுன்னா விடக்கூடாதுதான், ஸ்ரத்தையா பண்ணணும்னா பண்ணிதான் ஆகணும். தேவ பித்ருகாரியாபியாம் பொதுவாக திரிபிரு நவாஜாயமானோ வை பிராமணா திரிபிரு நவாஜாயதே. பிறக்கும் பொழுதே ஒரு பிராமணன் 3 கடனோடு பிறக்கிறான். 3 கடன் என்னன்னா தேவகடன், ரிஷி கடன், பித்ருக்கடன். ரிஷி கடன், தேவகடன், பித்ருக்கடன். கையை நீட்டி வாங்கினா அடைச்சுடலாம், பிறந்த உடனே அவன் தலையில ஏறிடுறது அந்த கடன். கை நீட்டி வாங்காத கடன். என்ன கடன்னா ரிஷி கடன், தேவகடன், பித்ருக்கடன். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.